அண்மைச் செய்தி. குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருவருக்கு ஜாமீன், மற்றொருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒருவருக்கு ஜாமீன், மற்றொருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குதிரை பேர வழக்கில் மேலும் இருவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒருவருக்கு ஜாமீன், மற்றொருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. குதிரை பேர வழக்கில் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான புகாரில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல கரூர் செங்குந்தபுரத்தை சேர்ந்த கனகராஜ் என்பவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த 2 வழக்குகளும் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முழுமையான ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் மற்றும் அதாவது ஒருவருக்கு ஜாமீனும் ஒருவருக்கு முன்ஜாமீனும் வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் மறு உத்தரவு வரும் வரை காலை 10:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கு என இருவேளையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என இருவருக்கும் நிபந்தனை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனையில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்.